இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. திருட்டுத்தனமாக ஒரே வருஷத்தில் இந்திய சந்தையில் 19,500 கோடி ரூபாயை மோசடி செய்து லாபம் பார்த்த அமெரிக்க கம்பெனியை துரத்தி அடித்துள்ளது செபி. அமெரிக்காவைச் சேர்ந்த பங்கு பரிவர்த்தனை மற்றும் நிதி நிறுவனமான ஜேன் ஸ்ட்ரீட் கடந்த வருடம் இந்திய பங்கு சந்தையில் செபி அனுமதி பெற்று நுழைந்தது. ஆனால் நுழைந்த ஒரே வருடத்தில் மெகா மோசடியில் ஈடுபட்டு 19,500 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளது. இந்த விஷயம் தெரிய வந்ததும் உடனடியாக செபி இந்நிறுவனத்தை பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளது. இது எப்படி நிகழ்ந்தது? அமெரிக்காவின் ஜேன் ஸ்ட்ரீட் குழுமத்தின் 4 நிறுவனங்களான ஜேஎஸ்ஐ இன்வெஸ்ட்மெண்ட், ஜேன் ஸ்ட்ரீட் ஏசியா ட்ரேடிங், ஜேன் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர், ஜேஎஸ்ஐ 2 ஆகிய நிறுவனங்கள் இந்திய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்நிறுவனங்கள் தினந்தோறும் பங்கு வர்த்தகத்தின் போது கடைசி நேரத்தில் அதிக பங்குகளை வாங்கி குவித்து பின்னர் விலை அதிகரித்ததும் அவற்றை விற்றுவிடுகிறது. இப்படி ஒரே நிறுவனத்தின் பங்குகள் அதிக அளவில் ஒரே நேரத்தில் வாங்கப்படும் போது அது குறித்து சாதகமான போக்கு இருப்பதாக கருதி லட்சக்கணக்கான சில்லறை முதலீட்டாளர்கள் அதனை வாங்க ஆர்வம் காட்டுவர். பங்கு வர்த்தகத்தின் கடைசி அரை மணி நேரத்தில் ஜேன் ஸ்ட்ரீட் நிறுவனம் அவற்றை விற்று கொழுத்த லாபம் பார்த்து வந்தன. இது போன்ற ஓட்டைகள் அமெரிக்க பங்குச்சந்தையில் சகஜம் என்றாலும் இந்திய பங்குச்சந்தையில் இது தடை செய்யப்பட்ட நடவடிக்கையாகும். இதனை கண்டறிந்து பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் செபி உடனடியாக ஜேன் ஸ்ட்ரீட் நிறுவனத்தை எச்சரித்தது. ஆனாலும் அந்நிறுவனம் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதால் செபி அந்நிறுவனத்தை தடை செய்தது. ஆனால் கடந்த ஒரே வருடத்தில் பிரிட்டானியா நிறுவனத்திற்கு இணையான லாபத்தை, அதாவது இந்தியாவில் ஒரு பிஸ்கெட் கூட விற்காமல் ஜேன் ஸ்ட்ரீட் நிறுவனம் 19,500 கோடி ரூபாய் லாபம் பார்த்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி இந்திய பங்குச்சந்தையில் குறுக்கு வழியில் செயல்படும் அமெரிக்க நிறுவனங்களின் குட்டு வெளிப்பட்டுவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகவே கடந்த ஆண்டு அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனம், அதானி நிறுவனம் மீதும் செபி தலைவர் மதாவி பூரி பட்ச் மீதும் குற்றம் சாட்டி இந்திய பங்குச்சந்தையின் நம்பிக்கையை குலைக்க முயற்சித்தது. தற்போது நேரடியாக இந்திய பங்குச்சந்தையின் செயல்பாட்டை குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன அமெரிக்க நிறுவனங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.